ஜிஞ்சியை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னலாகவே அது டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இருக்கு. அதிமுக எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு முறை தான் செஞ்சியில வெற்றி பெற்றிருக்காங்க 2001. திமுகவை பொறுத்தவரை அங்கே ஜிஞ்சி ராமச்சந்திரன் அப்போ எக்ஸ்டெண்ட் மூலமா அவர் வந்து 70களில் ஸ்ட்ராங்காக தொடங்கி ஒரு 90s வரைக்கும் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததால ஜிஞ்சி வந்து ஒரு திமுக கோட்டையாகவே மாறிடுச்சு. 2001 இந்த தேர்தலில் மட்டும் அதிமுகவை சேர்ந்த திரு வி ஏழுமலை என்றவரை வெற்றி பெறாரு. அது கூட அவர் என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அணி அமைஞ்சது. பாமக கூட இருந்ததால் தான் அந்த 50% ஓட்டு எடுத்து அங்கே ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாமகவும் திமுகவும் தான் மாறி மாறி இங்கே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா திமுக தோல்வி அடைகிற தேர்தலில் வந்து இங்கே வந்து பாமக கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பாமகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 44% ஓட்டு ஒரு பாமக சேர்ந்த கணேஷ்குமார் எடுத்திருக்காரு. 2000 தேமுதிக அதிமுக கூட்ட ஒரு 2000 ஓட்டு கம்மி வித்தியாசத்துல வந்து சிவலிங்கம்ன்ற தேமுதிக வேட்பாளர் தோக்குறாரு. இது 2016 வரும்போது அதிமுக பாமக திமுக தேமுதிக 4மே தனித்தனியா நிற்கும். என்ன ஆகுதுன்னா திமுகவை சேர்ந்த மஸ்தான் வந்து 43% எடுக்காரு. அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி 33% எடுக்கிறார். பாமக வந்து 14% எடுக்கிறார். மதிமுக அதாவது தேமுதிக அணி வந்து 5% இருக்கு. அந்த 5% விட்டுலாம். இப்போ திமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும்போது 44 இருந்திருக்கும்போது அதே திமுக தனித்தனியா இருந்துச்சுக்கோங்க. இந்த 44 பிரியும் போது திமுக 43 பாமக 14. அது 43% எடுத்த அதிமுக வந்து பலவீனப்படுது. அது 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 என்ன காரணம்னா பாமக திமுக அன்னைக்கு இருக்கும்போது திமுக வாக்களிக்கூடிய தலித் மக்கள் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒழுங்கா ஓட்டு போடல. பாமகவுக்கு எதிராக வந்து தேமுதிக ஓட்டு போட்டாங்க. இதே நீங்க திமுக தனியா நிற்கும் போது அந்த ஓட்டு வந்து அதிமுக வெளில வருது. அதிமுக பலவீனப்படுது. அப்ப இதே இதே நீங்க 21 மறுபடியும் பாமக 14 அதிமுக போகும்போது அந்த 14 33 47 வரணும். அது வர மாட்டேங்குது. அப்ப 36 தான் வருதுன்னா அப்ப அதிமுக வந்து ஃபர்தரா பலவீனப்படுது. மறுபடியும் பாமக உள்ள போறதால. ஏன்னா அவங்க பாமக எதிர்ப்பு அரசியல் அந்த 5 வருஷம் ஜெயலலிதா காலத்துல பண்ணதால பாமக வரும்போது இன்னும் ஃபர்தரா தலித்ஸ் வந்து திமுக நோக்கி வராங்க. இதுதான் இந்த ட்ரெண்டை காட்டுது. இப்போ 2016 43% எடுத்து ஜெயிக்கிற மஸ்தான் அவர்கள், அமைச்சர் மஸ்தான், இப்போ வந்து 53%ன்னா அப்போ தலித் கன்சால்டேஷன் அங்கே போயிருக்கீங்க. மைனாரிட்டி கிடையாது விஷயம், தலித் கன்சால்டேஷன் அங்கே இருக்கு. அதுதான் இங்கே காட்டுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ நம்ம நாம் தமிழர் போத்து எடுத்துட்டோம்னா நாம் தமிழ் வந்து 2016 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 580 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. 2021 1000% growthன்னு சொல்லலாம். 9000 ஓட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் 24 10,000 ஓட்டு தாண்டிடுறாங்க. வட மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பொறுத்தவரை 8 to 12,000 தான் நாம் தமிழரோட ஓட்டிங் வந்து இப்படி இருந்திருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு இங்கே ஒரு டீசெண்டான ஓட்டு கொஞ்சம் அவங்க ட்ரெண்டுக்கு ஆவரேஜுக்கு ஏற்ற இருக்கு. நீங்க 24 தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட இது 43% திமுக எடுக்கிறாங்க. அதிமுக 25, பாமக 24. ஸோ 2 பேர் 49% வராங்க. ஆனா இந்த 2 பேர் தனித்தனியா நிக்கிறதால வருது. இதே ஒண்ணு சேரும்போது அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தலித் ஓட்டர்ஸ் கொஞ்சம் வெளில வராங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும். அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் திமுக வந்து மீண்டும் திரு மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்னு தான் நான் நினைக்கிறேன்.